எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மங்களில் நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில பொருட்களை தான் உங்கள்கிட்ட இப்போ நான் காமிச்சு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்வரில் இருக்கிற அந்த ஃபில்ட்ரு தான். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ் அலசுறதுக்கும் சரி, நான்வெஜ் அலசுறதுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த குமிழ் மாதிரி இருக்குது. இது நமக்கு தண்ணியை வடிகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 180 தான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக்கில் விட இது பெஸ்ட்டு. பிளாஸ்டிக்கில் அழுக்கு சேரும், இதில் அப்படி அழுக்கு சேராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த மரத்தில் துடுப்பு வச்ச மாதிரி, கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு குட்டி அருவா மாதிரி வாங்கியிருந்தேன். இது தேங்காய் கீறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவி வச்சு தேங்காய் திருவிட்டுருப்போம். அது ரொம்பவே டைம் எடுக்கும். அது உட்காந்து தான் திருவ முடியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கத்தி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் சரி, முக்கியமாக தேங்காய் கட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஆஃபர் ப்ரைஸ் இதில் நிறைய இருக்கும். எப்போதுமே எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக மங்களில் வாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் மங்களில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பியூர் இரும்பில் இருக்கக்கூடிய கத்தி தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு அந்த பதம் போயிருச்சு அப்படின்னாலும் நம்ம திரும்ப அந்த சாணம் பிடிச்சிக்கலாம். மற்றபடி நம்ம நார்மலாக வாங்குகிற அந்த பிளாஸ்டிக் கத்திலாம் வாங்கினோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். சமயத்தில் பார்த்திங்கன்னா அது பதம் போயிடுச்சுனாலும் நம்ம அதை பதப்படுத்த முடியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கைப்பிடி பார்த்திங்கன்னா தனியாக கலண்டு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி பியூராக இருக்கிற இரும்பு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நிறைய பொருள் வச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது மெயின்டைன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எப்போதுமே கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வைக்கும் போது மறந்துடாமல் இதில் கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வைக்கணும். அப்போ தான் இது துரு பிடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி சீக்கிரமாக துரு பிடிச்சிரும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு ஸ்பூன் வாங்கியிருந்தேன். இது பூர்ணம் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது மெஷரிங் ஸ்பூனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ரெசிபி பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் லட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா இதே ஷேப்பில் பூ மாதிரி அழகாக வந்துடும். ரேட் எப்போதுமே பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லட்டு பிடிக்கிறதா வாங்கியிருந்தேன். இது ஆனால் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணலை. நான் புதுசாகவே தான் வச்சுருக்கேன். ஆனால் இது லட்டு பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சில்வர்லேயும் இருக்கும். ஆனால் நீங்கள் சில்வரில் வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதை கழட்டிட்டோன்னா இதை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சைஸ் மாதிரியாக இருந்துச்சு. நமக்கு லட்டு எந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அது மாதிரி சின்ன சைஸு, மீடியம் சைஸ், நல்ல லார்ஜ் சைஸ்லலாம் இருந்துச்சு. நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம வாங்கிக்கலாம். ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஆனால் திருச்சி மங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டைம் பார்க்குற பொருள் அடுத்த டைம் நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் கூட நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமே நான் மங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு பொருள் புதுசு புதுசாக பார்ப்பேன். நம்ம காசு கொடுத்து வாங்குகிற ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லட்டு பிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஈஸியாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ நமக்கு ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்ம வாங்கும் போது இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணால் தான் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த திங்ஸை யூஸ் பண்ணுற சமயத்தில் தேடி தேடி எடுக்காமல் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்த திங்ஸ் நம்ம என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ட்ரு தான். நல்லா கைப்பிடி வச்சு வடிகட்டி எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குமோ அதை விட ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இது பார்த்திங்கன்னா சில்வர்லேயே இருக்குது. ரொம்ப குட்டி குட்டி ஹோல்ஸ் தான் இருக்குது. வடிகட்டிக்கும் இதுக்கும் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டி சீக்கிரமாக அழுக்கு பிடிச்சிடும். நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை வாஷ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சில்வரில் இருந்துச்சு அப்படின்னா இதில் அந்தளவுக்கு அழுக்கு அடையாது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கத்தி தான் வாங்கியிருந்தேன். எத்தனை கத்தி நான் வீட்டில் வச்சுருந்தாலும் இந்த கத்தியை பார்த்தா மட்டும் டக்குன்னு வாங்கிடுவேன். ஏன்னா இந்த கத்தி எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இந்த கத்தி நுனியில் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி தூக்குன மாதிரி, மூக்கு தூக்குன மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு பல்லுமே பார்த்திங்கன்னா நார்மலாக கத்தி மாதிரி ப்ளைனாக இல்லாமல் அந்த அரும்பாக இருக்கும். அது நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கடைக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வித்தியாசப்படும். அடுத்தது நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு பணியாரம் அச்சு தான் வாங்கியிருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பு பணியாரம் எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ரொம்ப எங்கள் ஊரோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். அந்த சீப்பு பணியாரத்துக்கு முறுக்கு புளிகிற அச்சு வச்சு தான் புளிவாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் மங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் நார்மலாக சின்னதாக ஒரு டூல் மாதிரி வச்சுருந்தாங்க. இதிலே நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணும்போது அந்த மாவை நல்லா பிசைஞ்சு திரட்டி வச்சுட்டு இதில் அச்சு பிடிச்சி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் ரேட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால் நான் பார்த்த உடனே வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். கொடுத்த காசுக்கு ஒர்த்தான திங்ஸ். ஏன்னா முறுக்கு புளியிற கட்டாக வாங்காமல் இது ஈஸியாக சிம்பிள் ரேட்டில் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பொருள் இந்த ஆனியன் சாப்பர் தான். எனக்கும் ஆனியன் சாப்பருக்கும் என்னென்னு செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா மீசோமே இல்லாமல் இருக்குது. எனக்கு அது கொஞ்சம் பேராசை கிடையாது மாதிரி நான் கொஞ்சம் பெரிய வாங்கிட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு சாப்பர் இப்படி தான் வாங்கினேன். பண்ணி போட்ட ஆனியன்லாம் வந்து பிளேடு வந்து காணாவே ஆக மாட்டேன் தெரியல. அதனால் அதை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படி வச்சுட்டேன். அப்புறம் மங்கள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரஸ்டீஜ் பிராண்ட் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிராண்டாக இருக்குது. ஆனியன் சாப்பர் வந்து பிரஸ்டீஜில் இருந்தனால காசு போனாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். ஆனால் கொடுத்த காசுக்கு ஒரு இது வாங்கின நேரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் பொண்ணு சாண்ட்விச் பண்ணுறேங்கிற பேரில் மேலே இருக்கிற மூடியை மட்டும் இருந்துச்சு கீழே போட்டுட்டா. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த எலாஸ்டிக் ரப்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி ஆயிடுச்சு. அதை நானும் இப்போ வரைக்கும் சரி பண்ணணும்னு பார்க்குறேன். இன்ன வரைக்கும் சரி பண்ணாமல் ஆனியன் கட் பண்ணுற ஒவ்வொரு டைமே பார்த்தீங்கன்னா நான் கத்தியில் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே எனக்கு வந்து காசு 3 டைம் வந்து நான் செலவு பண்ணி வாங்கியுமே எனக்கு ஒர்த் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த சாப்பரோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் எலாஸ்டிக் இருக்கிறனால நமக்கு ஆனியன் கட் பண்ணும்போது சாப்பர் வந்து வழுக்காமல் ஈஸியாக இருக்கும் சாப் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் தான். மெயினாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பிளேட்டு, பவுலு, ஸ்பூனு அதான் வாங்கியிருந்தேன். நம்ம என்ன தான் கிச்சனில் சில்வர் ஐட்டம் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபைபர் ஐட்டம்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் கெஸ்ட்டு வந்திருக்க சமயத்தில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வந்திருக்க சமயம் இந்த மாதிரி திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி யூடியூப் சேனலுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து பாத்திரம் வந்து அதிகமாக சேர்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். எப்போதுமே மங்களில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போலாக இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்கும் போது அட்ராக்டிவாக இருக்கும். நமக்கு பார்த்து வாங்கணுங்கிற ஆசை வரும். அந்தளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி பிளேட்டு பார்த்திங்கன்னா வாழை இலை மாதிரியே இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஷேப்லையும் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அந்த வாழை இலை மாதிரியும் இருக்கும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கெஸ்ட்டு வந்திருக்கும் போது அவங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காகவே நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழை இலை தட்டு வாங்கியிருந்தேன். இந்த பவுல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப் வைக்கிறதுக்கு, சட்னி வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒவ்வொரு பொருள்லையுமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இருக்குது. அதோட ஓன் ப்ரைஸும் இருக்குது, மங்களில் இருக்கிற ஆஃபர் ப்ரைஸும் இருக்குது. மங்களில் உள்ள பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். அந்தளவுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கிற இந்த மல்டிபிள் கண்டெய்னர் தான். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். இந்த டப்பாவில் நம்ம அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா தலை, இந்த இஞ்சி, எலுமிச்சம்பழம் எல்லாமே இதில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஃபேன்சி ஐட்டம்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட அந்த வளையல், கம்மல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருக்குது. இதை வந்து நம்ம மசாலா டப்பாவும் கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி டப்பாலாம் நம்ம போட்டு ஹால்லலாம் வச்சோன்னா குழந்தைங்க வந்து மறக்காமல் அந்த ஸ்நாக்ஸை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஜூஸ் டம்ளர் தான் வாங்கியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு கண்ணாடி டம்ளர் மாதிரியே இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபைபர். ஆனால் இது பார்த்திங்கன்னா கண்ணாடி டம்ளரோட கம்பேர் பண்ணும்போது ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். கண்ணாடி டம்ளர் பார்த்திங்கன்னா விலை வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து லைஃப் வந்து ரொம்ப நாள் வராது, சீக்கிரமாக உடஞ்சிரும். இது வந்து லைஃப் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் பேஸ்கெட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிளில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு இந்த கர்ச்சீஃபு, சாக்ஸு, இன்னர்வியர்ஸ்லாம் இதில் வந்து மடித்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து மூடி கிடையாது, ஆனால் ஓப்பனாக இருக்கக்கூடிய பேஸ்கெட்டு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கண்டெய்னர்ஸ் எல்லாமே வச்சு ஸ்டோர் பண்ணிக்க நல்லாயிருக்கும். மங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா கலர்ஃபுல்லான பிளாஸ்டிக், அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இது மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான கலர்ஸில், எக்கச்சக்கமான டிசைன்ஸில், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் விதத்தில் இருக்கும். நம்ம பார்க்கும் போது நமக்கு எல்லாமே வாங்கணும்னு ஆசை வரும். ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா அடுத்ததாக வேறு ஒரு கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இந்த கண்டெய்னர் ரேட்டு பார்த்திங்கன்னா 22 ருபீஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்பூனு வச்சுக்கலாம், பென்னு, நம்மளோட பர்பஸ்க்கு எதுக்கு வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பிளாஸ்டிக்குமே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரேட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா ரெண்டுமே செட்டாக இருந்துச்சு. இது மாதிரி 2, 3, 4, 5 கூட செட்டாக இருக்கும். ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இப்போ இது வந்து 2 தான் இருந்துச்சு. இதோட ரேட்டு தனித்தனியாக இருக்குது. நான் வந்து அதிலே வீடியோவில் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா செட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலு. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி 4 பாட்டில் இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக தண்ணி வந்து செம்பில் தான் வச்சுட்ருந்தேன்.
அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு மூடி தேடிட்டு இருக்கணும். கடைசியில் அந்த ஒரு செம்பு தண்ணியை வந்து ஒரு வாய் தான் குடிச்சிருப்பாங்க. ஆனால் மிச்ச தண்ணி எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டில் தம்பி இருக்கனால அந்த செம்பில் இருக்க தண்ணியை ஃபுல்லாகவே கீழே கவுத்து விட்டுருவான். தண்ணி வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கி நம்ம ஹாலில் ஒன்று, ரூமில் ஒன்று இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா 1 லிட்டர் பாட்டிலுங்கிறனால நிறையாவே தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாகவும் குடிச்சிக்கிறதுக்கு இருக்கும். அதே மாதிரி மூடியை கழட்டிட்டு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு குடிச்சிக்கலாம். இந்த பாட்டில் வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான திங்ஸ் தான் இது. இப்போ நான் வாங்கியிருக்க இந்த பாட்டில் செட்டு பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். இதிலே பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலரில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கினாலும் நமக்கு வந்து குழப்பம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல கிச்சனுக்கு ஒன்று, அதே மாதிரி ஹாலில் ஒன்று, ரூமில் ஒன்று, அந்தந்த கலர் அந்தந்த இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்த்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் லைஃப் வரும். அதே சமயம் இதில் வந்து நம்ம சுடுதண்ணி போடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா பாட்டில் வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்துலலாம் சுடுதண்ணி போட்டு இந்த பாட்டிலை வந்து ஒரு மாதிரி பொசுக்குன மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து சுடுதண்ணி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த திங்ஸ்லாம் தான் நான் வந்து திருச்சி மங்களன் மங்களில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் போகிறப்ப என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத கண்டிப்பாக உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.